எங்களுக்குன்னு யார் இருக்கா? எங்க 4 பேர் தான், நாங்க ஒரு குடும்பம். என்ன விட்டு அது போச்சு. இப்ப நான் 2 பிள்ளைங்களை வச்சு நான் தான் பார்க்கணும். கொடுத்து அடுத்த நிமிஷமே புள்ளி 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 இங்க மெயினா வந்து கட்சிக்காரங்களை பேர் கொல்லப்படுத்துறாங்க. ஃபார்ம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா வில்லேஜுக்கு போவோன்னு சொல்லி கூட்டு போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபார்ம் போட்டுட்டேன். மிச்ச பேலன்ஸு ஒரு 60 ஃபார்மு கிட்டத்தட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒன்றியம்மா பூம்பாரிலேருந்து வந்தவர், அவர் சத்தம் போட்டாருன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லலை. நான் திருப்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திருப்பி தனகந்தல் போனோம். தனகந்தலில் போய் அங்கே நெட் சென்டரில் போட்டு ஏற்றலாமான்னு பார்த்தா அங்கே நெட் சென்டரில் அந்த ஸ்கேனிங் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேனிங் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நான் என்ன செஞ்சேன், சரி வா வீட்டில் எடுத்து கொண்டு போய் நம்ம திருப்பி நெட்வொர்க் வேலை செய்யலான்னு போய் பார்ப்போன்னு சொல்லி நெட்வொர்க் வந்தேன். வீட்டில் வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 போட்டோன்னே என்ன சொன்னாங்க, நான் கடைக்கு போவேன் எப்போதும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் போகல, நீ சாப்பாடு பிள்ளைங்களுக்கு பிரியாணி இருக்குது சூடு பண்ணி சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போகிறேன்னே. இல்லை பிள்ளைங்க சாப்பாடு இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் கேட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்துருந்தாங்க. சரி நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னாங்க. நான் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஃபோன் வந்துச்சு. நேராக வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், பாலமுருகன் ஆஸ்பத்திரிக்கு. உயிர் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நேராக ஜிஹெச் கொண்டு வந்தேன். என் கோரிக்கை எனக்கு போனேன், என் பொண்டாட்டியாக வந்துடுறாங்க போகிறாங்க. என் கோரிக்கை எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கேன்னா, என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது, என் பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். எங்களுக்குன்னு யார் இருக்கா? எங்கள் 4 பேர் தான், நாங்கள் ஒரு குடும்பம். என்ன விட்டு அது போச்சு. இப்போ நான் 2 பிள்ளைங்களை வச்சு நான் தான் பார்க்கணும். யார் என்ன கோரிக்கை கொடுத்து யார் என்ன செய்ய போகிறா?